தேங்காய் சட்னியை நார்மலாக அரைக்கிறத கூட கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி அரைச்சி பாருங்கங்க. அதாவது தேங்காவை துருவியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பல்லாக போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை வச்சுட்டுங்க, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை நல்லா கொஞ்சம் சவக்க விட்டுட்டு கருகக்கூடாது. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், புளி, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சும்மா பேருக்கு ஒரு 4-5 கொத்து போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. தேங்காய் வந்து பல்லாக போடுறதால கொஞ்சம் வதக்கிக்கலாம். துருவுறதுனா கடைசியில் போட்டு நிப்பாட்டிக்கலாம். இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது வந்து கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு, அதோட கொஞ்சம் நம்ம வழக்கமாக கலந்து ட்ரை பவுடர் வச்சுருப்போம் பார்த்திங்களா, எந்த மாவு வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். அதையும் போட்டு அதுக்கு சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் வதக்கியிருந்தேங்க. ஆனால் ஒரு பச்சை மிளகாவே காரம் போகுது. சில பச்சை மிளகாய் சப்புன்னு இருக்கும், அப்போ அரைச்சிட்டு நான் பார்த்துக்குவேன். இது என்னென்னா, நம்ம இரும்பு சட்டியெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, அடிக்கடி யூஸ் பண்ணலன்னா அது கொஞ்சம் விளக்கிட்டு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அப்புறம் சட்னி தாளிச்சிருக்கேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்புறம் தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.